வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். விகடன் இணையதளம் முடக்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா? அதுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் கருத்து சுதந்திரத்துக்கு நாங்கள் பக்கபலமாக இருப்போம், எப்படி மத்திய அரசாங்கம் விகடன் வெப்சைட்டை முடக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் போட்டிருக்காங்க. பாஜக என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, கருத்து சுதந்திரமா? தினகரன் அலுவலகம் எரிக்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா, அவங்களா இப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கருத்து தெரிவிக்கிறாங்க. ரெண்டாவது, திமுக அரசாங்கத்தை எதிர்த்து யாராவது விமர்சனம் பண்ணி ஒரு சோசியல் மீடியாவில் பதிவு போட்டாலே, ஸ்டேட்டஸ் போட்டாலே அவங்களை கைது செய்கிறாங்க திமுக அரசாங்கம். நள்ளிரவு 2 மணி 3 மணிக்கு அந்த ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப்பில் பதிவு போட்ட ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணுறாங்க, ட்விட்டரில் பதிவு போட்ட ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் கருத்து சுதந்திரத்தை பற்றி கிளாஸ் எடுக்கலாமா அப்படின்னு பாஜக அடுக்கடுக்காக கேள்விகள் எழுப்புறதை பார்க்க முடியுது. நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இந்த ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா சட்டப்படி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இங்கே ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா, விகடன் அந்த சேனலை அச்சுறுத்தலை, இந்த கார்ட்டூனை வெளியிட்டார் பார்த்தீங்களா, யார்? ஆசிப் கான் அப்படிங்கிற ஒரு கார்ட்டூனிஸ்ட் தான் மோடியை அவதூறுபடுத்துகிற மாதிரி, இழிவுபடுத்துகிற மாதிரி, நம்ம இந்தியாவை இழிவுபடுத்துகிற மாதிரி கார்ட்டூனை வெளியிட்டார். ஆமாம், வெளிநாட்டை சேர்ந்த ஒரு தலைவருக்கு முன்பாக நம்ம இந்திய பிரதமர் கையில் விலங்கெல்லாம் போட்டு, காலில் விலங்கெல்லாம் போட்டு உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் வெளியிடுறது இந்தியாவை இழிவுபடுத்துகிற மாதிரி தான். அமெரிக்கா முன்பாக இந்தியாவை இழிவுபடுத்துறதுக்கு சமம். அந்த கார்ட்டூனை வெளியிட்ட ஆசிப் கானை கைது பண்ணணும் அப்படின்னு பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அந்த கார்ட்டூனை வெளியிட்ட, கார்ட்டூனை வரைஞ்ச ஆசிப் கான் மீதோ இல்லை விகடனில் இருக்கக்கூடிய எடிட்டர்ஸு இவங்க மேலெல்லாம் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலை. சட்டப்படி விகடன் வெப்சைட்டை முடக்கியிருக்காங்க. இது குறித்த அறிவிப்பு, அஃபிஷியலான அறிவிப்பு கூடிய விரைவாக வரும் அப்படின்னு எல் முருகன் தெரிவிச்சிருக்காரு. பாஜக கேட்குறது இதுதான், கருத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கொந்தளிக்கிறீங்களே. திமுகவை எதிர்த்து பேசின, சமூக வலைதளத்தில் பேசின சவுக்கு சங்கர், சாட்டை துரைமுருகன், மாரிதாஸ் இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி எவ்வளவு நாட்கள் சிறையில் வச்சுருக்கீங்க? ஏன் இப்போ கூட ஸ்டாலின் அவர்களுடைய போஸ்டர் மீது எதிர்வினை ஆற்றிய ஒரு பாட்டி எதிர்வினை ஆற்றினாங்களே, அந்த வீடியோவை அதை வீடியோவாக எடுத்த ஒருத்தரை திமுக அரசாங்கம் கைது பண்ணியிருக்கு. அந்த பாட்டியை தேடி நாங்கள் திமுக அரசாங்கம் ஆக்ஷன் எடுக்க. அப்போ இதெல்லாம் என்ன? இதெல்லாம் கருத்து சுதந்திரத்துக்கு கீழே வராதா? செலக்டிவ் கருத்து சுதந்திரமா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கடும் விமர்சனத்தை முன்வைக்கிறத பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் 2022 விகடன் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க திமுக அரசாங்கம். எதுக்காக? ஜி ஸ்கொயர் திமுக இது குறித்து விகடன் ஒரு ஆர்டிக்கலை வெளியிட்டதுக்காக விகடன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ அப்போ அது என்ன? ஏன் விகடன் மீது வழக்கு பதிவு செஞ்சீங்க? அப்போ அது கருத்து சுதந்திரத்துக்கு கீழே வராதா அப்படின்னு பாஜக அடுத்து செக் வைக்கிறத பார்க்க முடியுதுங்க. கமலஹாசன் பார்த்தீங்க அப்படின்னா, கமலஹாசனா அவர் பாலிடிக்ஸ்லாம் இருக்காரா அப்படின்னு கூட சில பேர் கேள்வி கேட்குறாங்க. கமலஹாசன் சொல்கிறாரு, எங்களுடைய பேச்சுரிமை மீதோ அல்லது மொழியின் மீதோ கை வைத்த எந்த யானையையும் அடிசறுக்க வைக்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் பதிவு போட்டிருக்கிறத பார்க்குறோம். பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்கன்னா, ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக டிவியெல்லாம் உடைச்ச கமலஹாசன் இப்போ இந்த நிலைமைக்கு வந்துட்டாரு, திமுகவுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கிண்டல் பண்ணுறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, மொழியின் மீது கை வைத்த அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கமல் பயன்படுத்தியிருக்காரு. மொழி மீது எப்போ மத்திய அரசாங்கம் கை வச்சாங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, தமிழ் லாங்குவேஜை தமிழ்நாடை தாண்டி வளர வைக்கிறதுக்கு இந்த புதிய கல்விக் கொள்கை மிக முக்கிய ஸ்டெப் எடுக்குது. உதாரணத்துக்கு 3 லாங்குவேஜ் ஃபார்முலா இருக்குல்ல, முதல் மொழி தாய்மொழியாக இருக்கணும் ஒன்று, ரெண்டாவது மொழி பார்த்தீங்கன்னா ஆங்கிலமாக இருக்கலாம், மூணாவது மொழி பார்த்தீங்கன்னா ரீஜினல் லாங்குவேஜ். உதாரணத்துக்கு ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மூன்றாவது மொழியாக ரீஜினல் லாங்குவேஜான தமிழெல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நார்த்துலேயும் தமிழ் வளரும், சவுத்தில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி வேறு லாங்குவேஜ் வளரும். அப்போது இது இந்தியாவை ஸ்ட்ராங் படுத்தும், மேலும் ஒற்றுமைப்படுத்தும் அப்படிங்கிறதான் இதனுடைய நோக்கம். அதுதான் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ராஜஸ்தான், உத்தரகாண்ட் மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இருக்கக்கூடிய பள்ளிகளில் புதிய கல்விக் கொள்கை அமலுக்கு வந்துருச்சு. அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்லாம் உத்தரகாண்ட், ராஜஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா 3rd லாங்குவேஜாக தமிழ் மொழியை எடுத்து அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அப்போ பாருங்கள், நார்த்தில் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் ரீஜினல் லாங்குவேஜாக 3வது மொழியாக தமிழ்நாடு, தமிழ் மொழி, தெலுங்கு, கன்னடம் இதெல்லாம் எடுத்து படிக்கிறாங்க. ஸோ அப்போ தமிழ் மொழி தமிழ்நாடை தாண்டி மற்ற இடங்களுக்கு பரவுவதற்கு இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது, மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க. அப்போது தமிழ் மொழியை தமிழகத்தை தாண்டி மற்ற இடங்களுக்கு அது பரவுவதற்கு இது ஒரு காரணமாக இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது எப்போ மொழியின் மீது மத்திய அரசாங்கம் கை வச்சாங்க? சும்மா ஏதோ அறிக்கை வெளியிடணும் அப்படிங்கிறதுக்காக வெளியிடாதீங்க. உங்களுக்கு தேவை என்ன? ஒரு ராஜ்யசபா சீட்டு தானே அப்படின்னு பாஜக கமலஹாசனை கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்ணுறதை பார்க்குறோங்க. ஆக மொத்தம் இந்த டாப்பிக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பேசு பொருளாக மாறி இருக்கு. பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விகடனோட மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிப்பாட்டிடக்கூடாது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்ஸ் மீதும் அவங்களுடைய கவனம் திரும்பணும்.
அப்படி பாடுபடுத்திக்கிருக்காங்க நியூஸ் சேனல். நடுநிலையான சேனல் அப்படிங்கிற பேரில் ஆளும் அரசாங்கத்திற்கு முட்டு கொடுத்துக்கிருக்காங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் செய்தி சேனல்ஸு. அப்போ அவங்க மேலேயும் மத்திய அரசாங்கத்துடைய கவனம் திரும்பணும் அப்படின்னு பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.